வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து கூடை முறம் மொழு பாருங்கள். ஒரு கப்பு வெந்தயம் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை கூடை இருக்குதோ அத்தனை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 2 கப்பு கூட வெந்தயம் நைட்டே ஊற வச்சுடுங்க. பேப்பரை கிழிச்சி வச்சுக்கோங்க. காலையில் வந்து பேப்பரை வந்து தண்ணி ஒரு தாங்க தண்ணி ஊற்றணும் பேப்பரில். அதுக்கு மேலே ஊற்றினோம்னா லப்பர் மாதிரி ஆகிடும். இது மாதிரி கசக்கி எடுத்துக்கோங்க. கசக்கி எடுத்து கிரைண்டரில் போடுங்க. கிரைண்டர் வாசனைலாம் வராதுங்க. மிக்சியில் வந்து வெந்தயம் போட்டு நல்லா இது மாதிரி அரைச்சிக்கின்னு கிரைண்டரில் போட்டுருங்க. அந்த காகிதம் கூட இது மாதிரி மைய வந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கூடைக்கு வேஸ்ட்டாக போகிற கூட நல்லா தண்ணி தெளித்து அந்த பேப்பரெல்லாம் எடுத்துட்டு அருவா விட்டு முழுனா சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த கூடை வந்து வேஸ்ட்டாக மழையில் போயிடுச்சு. அது வந்து நல்லா முழுனா கல் மாதிரி வந்துடும். நல்லா இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, பேப்பரு வெந்தயம் தாங்க. எங்கள் ஊரில் வந்து கோவில் திருவிழாவுக்கு இப்படி தான் மொழுவி அந்த மொரத்துங்களில் உண்டை மாவு வேப்பிலை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படி தான் வச்சு கூழ் ஊற்றுவாங்க. ஆடி மாதம்னா நாங்கள் இப்படி தான் வந்து மொழுவி தான் கூழ் ஊற்றுவோம். உங்கள் வீட்டில் கூட மரம் இருந்தால் இது மாதிரி மொழுவி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மொழுனாவே 2 மரம் ஒரு கூடை